பார்த்த பின்பு நான் இமயமலை என்று தெரிந்த பின்பும் எறும்பின் ஆசையோ அடங்கவில்லை அப்படின்னு சொல்லி நீ என்னால தொட முடியாத உயரத்துல தான் இருக்க. நான் கொண்ட ஆசை எல்லாம் 4 ஆண்டு ஆசைதான் அப்படி இப்படின்னு சொல்லி 4 வருஷமா நான் உன்னை நினைச்சு எவ்வளவு தவிக்கிறேன் அப்படின்ற ஒன் சைட் லவ் அப்படியே கொட்டி தீர்த்திருப்பாங்க. முக்கியமா நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும் நீ எந்தன் பக்கம் நின்றாலே, வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்கள் ஆகும் நீ என்னை நீக்கி சென்றாலேன்னு என்ன மாதிரி வைரமுத்து வரிகள் எழுதுறாரு. பகவான் பேசுவதில்லை, பக்தியும் குறைவதில்லை, காதலி பேசுவதும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. அடடா சூப்பர். இதுக்கு மேல ஒன் சைட் லவ் சொல்றதுக்கு என்ன வேணும்? 96ல ரிலீஸ் ஆன காதல் மன்னன் திரைப்படத்தில் வரக்கூடிய உன்னை பார்த்த பின்பு நான் அப்படின்ற அந்த பாட்டு. ஸோ இந்த படமே அந்த ஒன் சைட் லவ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றேன் நான். ஏன் அப்படின்னா அந்த பக்கம் ஹீரோயினுக்கு திருமண நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாம ஹீரோ அப்படியே அந்த காதலுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இந்த படத்தை சரண் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, பரத்வாஜ் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் அஜித்குமார் கூட மானு, விவேக், MS விஸ்வநாதன் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ மானு அவங்க வந்து அசாமை சேர்ந்த ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களோட டான்ஸ் ஷோவில் பார்த்துட்டு விவேக் தான் சரண் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோனா புக் ஆயிருக்காங்க. அதே மாதிரி MS விஸ்வநாதன் இருக்காரு இல்லையா, அவரும் இந்த படத்துல ஆரம்பத்துல சரண் போயிட்டு நடிக்க கேட்கும்போது இல்லப்பா நான் நடிக்கிற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாராமா. அப்புறம் விவேக் சார் தான் போயிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. சோ இந்த உன்னை பார்த்த பின்பு நான் அப்படின்ற பாட்டை வைரமுத்து எழுதியிருக்காரு, நம்ம லெஜண்ட் SPB ஐயா பாடியிருக்காரு. சோ இந்த பாட்டுல வரக்கூடிய லைன்ஸே கேளுங்களேன். இமயமலை என்று தெரிந்த பின்பும் எறும்பின் ஆசையோ அடங்கவில்லை அப்படின்னு சொல்லி நீ என்னால தொட முடியாத உயரத்துல தான் இருக்க அப்படின்ற லெவலுக்கு ஒரு ஒன் சைட்ல பயங்கரமா ஃபீல் பண்ணி பாடியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. 97ல ரிலீஸ் ஆன லவ் டுடே திரைப்படத்துல வரக்கூடிய என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு அப்படின்ற அந்த பாட்டு. சோ பாலசேகரன் அப்படின்ற அறிமுக இயக்குனர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. இளைய தளபதி விஜய், சுலக்ஷ்மி இவங்க நடிச்சிருப்பாங்க. சோ இந்த தமிழ் சினிமாவில் ஒன் சைட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில படங்கள் இருக்கும்ல, அதுல அந்த லவ் டுடே திரைப்படத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. ஏன்னா படத்தோட கதை அந்த மாதிரி. படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே விட்டு கொடுக்காம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார், எப்படியாவது என்னோட காதல் வெற்றி அடைஞ்சணும் அப்படின்னு சொல்லி. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு வரும்போது இல்ல எனக்கு அந்த லவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்படி ஒரு ஆன்டி கிளைமேக்ஸை கேட்கறவங்க எல்லாருமே இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட்ல தான் இருந்திருப்பாங்க. அப்படிதான் அஜித்குமார் கிட்ட இந்த படத்தினுடைய கதை போகும்போது இல்ல எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் தோணல அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டாராமா. அப்புறம் தான் இளைய தளபதி கிட்ட இந்த படம் போயிட்டு மிகப்பெரிய சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த என்ன அழகு எத்தனை அழகு அப்படின்ற பாட்டை வைரமுத்து எழுத SPB பாடியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டிலே கேட்டீங்கன்னா நான் கொண்ட ஆசை எல்லாம் 4 ஆண்டு ஆசைதான் அப்படி இப்படின்னு சொல்லி 4 வருஷமா நான் உன்னை நினைச்சு எவ்வளவு தவிக்கிறேன் அப்படின்ற ஒன் சைட் லவ் அப்படியே கொட்டி தீர்த்திருப்பாங்க. 96ல ரிலீஸ் ஆன காதல் தேசம் திரைப்படத்தில் வரக்கூடிய என்னை காணவில்லையே நேற்றோடு தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படின்ற அந்த பாட்டு. காதல் தேசம் திரைப்படத்தை கதிர் அவர்கள் டைரக்ட் பண்ண அப்பாஸ், வினித், தபு இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இசைப்புயல் A.R. ரஹ்மான் வேற மாதிரி மியூசிக் போட்டிருப்பாரு. அவருடைய மியூசிக் தான் அந்த படத்தினுடைய சக்சஸ்க்கே ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த படத்தினுடைய ஒன் லைன். ஏன் ஒரு படத்துல ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஏன் 2 ஹீரோ இருந்து அந்த ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நாட்டை வச்சுட்டு தான் அந்த படத்தையே எடுத்திருப்பாரு கதிர் அவர்கள். இந்த என்னை காணவில்லையே நேற்றோடு அப்படின்ற பாட்டுல வாலி அவர்கள் ஒன் சைட் லவ் அப்படி எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் வச்சிருப்பாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா நான் உன் காதல் என்று ஒரே ஒரு பொய்யாவது சொல் அப்படின்ற மாதிரிலாம் வேற மாதிரி வரிகள் எழுதியிருப்பாரு. முக்கியமா நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும் நீ எந்தன் பக்கம் நின்றாலே, வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்கள் ஆகும் நீ என்னை நீக்கி சென்றாலேன்னு அந்த ஒன் சைட் லவ் இதுக்கு மேல முடியவே முடியாதுங்க அப்படின்ற அளவுக்கு எழுதி கொடுத்திருப்பாரு. இந்த பக்கம் SPB, OS, அருண், ரஃபி இவங்கலாம் சேர்ந்து செம்மையா பாடிருப்பாங்க. 2001ல ரிலீஸ் ஆன ஷாஜகான் திரைப்படத்தில் வரக்கூடிய மெல்லினமே மெல்லினமே அப்படின்ற பாட்டு. இந்த விஜய் அவர்களுடைய ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே அவருடைய படங்கள்ல பெரும்பாலான படங்கள் ஆரம்பகட்ட படங்கள்ல சொல்றேன் இந்த ஒன் சைட் லவ் அப்படின்ற கான்செப்ட் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும். அதனாலேயே அந்த மாதிரி ஏதாவது கதைகள் வந்துச்சு அப்படின்னா உடனே சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த பக்கம் லவ் டுடேவா இருக்கட்டும், இந்த பக்கம் ஷாஜகானா இருக்கட்டும், அந்த பக்கம் வந்து பூவே உனக்காகவா இருக்கட்டும், இப்படி இந்த ஒன் சைட் லவ் அவருக்கு எப்பவுமே ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஷாஜகான் திரைப்படத்தை ரவி அவர்கள் டைரக்ட் பண்ண விஜய்க்கு பேரா வந்து ரிச் அப்லோட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு மணி சர்மா ஒரு மியூசிக் பண்ணிருப்பாரு. சோ எல்லா பாடல்களையுமே வைரமுத்து எழுதியிருப்பாரு. மெல்லினமே மெல்லினமே அப்படின்ற அந்த பாட்டு படத்தினுடைய கதையை வைரமுத்து அவர்கள் கிட்ட கம்ப்ளீட்டா டைரக்டர் வந்து சொல்லிட்டாராமா. ஒரு ஹீரோ படத்தோட எண்டு வரைக்குமே ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட காதல சொல்ல சிரமப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த ஒன் சைட் லவ் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி லிரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி வைரமுத்து வரிகள் எழுதுறாரு. பகவான் பேசுவதில்லை, பக்தியும் குறைவதில்லை, காதலி பேசுவதும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. அடடா சூப்பர். இதுக்கு மேல ஒன் சைட் லவ் சொல்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹரிஷ் ராகவேந்திரா அந்த பாட்டை இன்னும் வேற மாதிரி பாடி எலிவேட் பண்ணிருப்பாரு. 2003ல ரிலீஸ் ஆன JJ திரைப்படத்தில் வரக்கூடிய உனை நான் உனை நான் உனை நான் அப்படின்ற அந்த பாட்டு. சோ இந்த படத்தை சரண் டைரக்ட் பண்ணிருப்பாரு. மாதவன், பிரியங்கா கோத்தாரி, பூஜா உமா சங்கர் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. சோ ஆரம்பத்துல விஜய், ஐஸ்வர்யா ராய் இவங்க 2 பேரையும் சேர்த்து வேற ஒரு படம் JJ அப்படின்ற பேர்ல சரண் டைரக்ட் பண்றதா இருந்திருக்கு. அப்புறம் சில பல காரணங்களால அந்த படம் அப்படியே டிராப் அவுட் ஆக அதே பேர்ல இவர் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு சரண் அவர்கள். அதுக்கான லைன் அவர் எப்படி தெரியுமா சொல்றாரு. படத்தோட ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் மட்டும் தான் ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணிக்க போறாங்க. ஆனா படம் முழுக்க காதல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தோட கதையவே எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இந்த உனை நான் உனை நான் உனை நான் அப்படின்ற அந்த பாட்டு படம் முழுக்க எல்லா பாடல்களையுமே வைரமுத்து தான் எழுதியிருக்காரு. இந்த பாட்டை ஹரிஹரன் பாடியிருக்காரு. இந்த பாட்டுல பர்டிகுலரா ஒரு லைன்
என்னை பார்க்கும்போது கண்ணை பார்த்து சொல்லு, கண்ணே என் போலே நீயும் காதல் கொண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு படத்துல அந்த ஹீரோவோட மனநிலை என்ன அப்படின்றத போற போக்குல அப்படி ஒன் லைன்ல தட்டி தூக்கியிருப்பார் வைரமுத்து. 2004ல ரிலீஸ் ஆன மன்மதன் திரைப்படத்துல வரக்கூடிய காதல் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி பாட்டோட ஆரம்பத்திலேயே அப்படியே ஒன் சைட் லவ் உருக விட்டுருப்பாங்க. எஸ், அந்த பாட்டு தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஏஜே முருகன் அப்படின்ற டைரக்ட் பண்ணியிருப்பாரு. படத்தை கம்ப்ளீட்டா எழுதி அந்த ஸ்கிரிப்ட் பண்ணது படத்தினுடைய அந்த ஹீரோ நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர் தான். கூட அவருக்கு பேரா ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. ஜோதிகா வயசுல சிம்பு அவர்களை விட ஒரு சில வருடங்கள் அதிகம் அப்படின்றதுனால இந்த படத்துல சிம்புவுக்கு பேரா நடிக்க போறோம் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 கிலோ குறைச்சிட்டு சமயங்கா வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல நா முத்துக்குமார் தான் அந்த காதல் வளர்த்தேன் பாட்டை எழுதியிருப்பாரு, கே பாடியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷனை சிம்பு அவர்கள் நா முத்துக்குமார் கிட்ட சொல்லி முடிச்சு நா முத்துக்குமார் எழுதி கொடுத்தோன்னே யுவன் சங்கர் ராஜா வந்து அதை பாடி காமிச்சிருப்பாரு போல, சும்மா ரஃப் ட்ராக் மாதிரி. உடனே சிம்பு நா முத்துக்குமாரை தேடி போயிட்டு நான் படத்துல சொல்ல வந்ததை அப்படி நீங்க லிரிக்ஸ்ல சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாராமா. அந்த அளவுக்கு அந்த மொட்டை மதனோட கேரக்டரை அந்த லவ்வை ரொம்ப அழகா நா முத்துக்குமார் வரிகளில் சொல்லியிருப்பாரு. 2010ல ரிலீஸ் ஆன ராவணன் திரைப்படத்தில் வரக்கூடிய உசிரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுடிக்கையில் அப்படின்ற பாட்டு மணிரத்னம் அவரோட டைரக்ஷன்ல சியான் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், பிருத்திவிராஜ் சுகுமாரன் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த உசிரே போகுதே பாட்டு இருக்குல்ல, இந்த படத்தோட கதை அண்ட் இந்த பாட்டோட சிச்சுவேஷன் தமிழ் சினிமாவில் ரொம்ப அரிதினும் அரிதாக வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தரோட மனைவியை பழி வாங்குறதுக்காக ஹீரோ கடத்திட்டு வந்துட்டாரு. பட் அந்த மனைவி மேல அந்த பெண் மேல இவருக்கு ஒரு காதல் ஒன்று வருது. அந்த காதல் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுமே கூட தயங்கிக்கிட்டே இருக்காரு. இதையுமே ஒரு வகையான ஒன் சைட் லவ் தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு பாட்டோட வரிகளை எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது வைரமுத்து ரொம்ப அழகா எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கறைச்சீமையில் நீ இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி, அக்கினி படம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி, நீ நெருப்புல எரியிற பழம்னு தெரிஞ்சாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்றத ரொம்ப அழகா அந்த ஒன் சைட் லவ்லேருந்து அழகா கன்வே பண்ணியிருப்பாரு. அந்த பழைய இதிகாசம் இருக்கு இல்லையா, ராமாயணம், கிட்டத்தட்ட அதே தழுவின ஒரு கதை தான். ஸோ ராவணன் சைட்லேருந்து ஒரு ஒன் சைட் லவ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மணிரத்னம் எழுதி சொல்லியிருப்பாரு. இங்க வைரமுத்து ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருப்பாரு. பாடல் 2010ல ரிலீஸ் ஆன குட்டி திரைப்படத்தில் வரக்கூடிய நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலேனா கவலைப்படாதே அப்படின்ற ஒரு பாட்டு ஒன் சைட் லவ்வர்ஸ்க்குலாம் ஒரு ஆந்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டை. ஸோ 2004ல ரிலீஸ் ஆன அல்லு அர்ஜுனுடைய ஆர்யா திரைப்படத்தினுடைய அபிஷியல் தமிழ் ரீமேக் தான் இந்த குட்டி திரைப்படம். மித்ரன் ஆர் ஜவஹர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. தனுஷ், ஸ்ரேயா சரண் நடிச்சிருப்பாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரிஜினல் படத்துக்கும் தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் அப்படின்றதுனால ஒரு 2 பாட்டை மட்டும் அப்படியே இங்கே பயன்படுத்தியிருப்பாரு. இந்த நீ காதலிக்கும் பொண்ணு பாட்டு இருக்குல்ல, இது தனுஷ் அவர்கள் டிஎஸ்பி கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஒன் சைட் லவர்ஸ்க்கு ஒரு ஆந்தமா ஒரு பாட்டு பண்ணணும், அந்த ஒன் சைட் லெவல் என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அவர் கம்போஸ் பண்ணி இந்த பாட்டை வந்து செல்வராகவன், இயக்குனர் செல்வராகவன் இருக்கார் இல்லையா, அவர் எழுதியிருப்பாரு. முகேஷ் முகமது ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. அவ மேலப்பட்ட காத்துக்காக ஏங்கி கிடக்கும் ஒன் சைடு காதலி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு முழுக்க ஒன் சைடு லவ்வர்ஸோட அந்த காதலோட அந்த பெயினையும் அந்த அழகையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருதலை காதல் அப்படி இப்படின்லாம் சொன்னாலுமே கூட இந்த ஒருதலை காதல் ஒன் சைடு லவ்க்குன்னு எப்பவுமே நம்ம மனசுல ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கும். அதனாலேயே அந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது சே ஆலையிலனாலும் நான் இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் அந்த மாதிரி பாடல்கள். அப்படிப்பட்ட பாடல்கள், அதுக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான கதைகள் இன்னைக்கு ஷோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறுபடியும் மேக்ஸ் மேக்ல நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளேலிஸ்டோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மேக்ஸ் மேக். நான் உங்கள் ரஃபீக். டேக் கேர். டாடா.